இப்போ நடந்துட்டு இருக்கிற T20 வேர்ல்டு கப் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வழியாக ப்ரிலிமினரி மேட்சஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்தியா வந்து சூப்பர் 8க்குள்ளே போயாச்சு. ஸோ இந்த ப்ரிலிமினரி மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அயர்லாந்தோட நம்ம விளையாடணும், அப்புறம் பாகிஸ்தான், மூணாவதாக வந்து USA, நாலாவது மேட்ச் தான் வந்து கனடாவோட வந்து விளையாட வேண்டியது வந்து கடைசியில் ரெயின்னால வந்து அது வந்து கால் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியாவோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி அவங்கள வந்து பேட்டிங் பண்ண வச்சாங்க. ஸோ ஒரு கம்மி ஸ்கோர்ல வந்து அவங்கள வந்து முடிச்சுட்டு இந்தியா வந்து ஜெயிச்சுட்டாங்க. திரும்பி ரெண்டாவது மேட்ச் வந்து என்ன சொல்றது, பாகிஸ்தானோட வந்து பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி நம்மளை வந்து பேட்டிங் பண்ண சொன்னாங்க. அரௌண்ட் ஒரு 110 சம்திங் தான் நம்மளால வந்து ஸ்கோர் அடிக்க முடிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ்ல நல்லாவே வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் அதுக்கு அடுத்த 10 ஓவர்ஸ் விக்கெட் வரிசையா போகவும் அவங்களால வந்து இது பண்ண முடியல. மூணாவது USA அதே மாதிரி இந்தியா டாஸ் வின் பண்ணி அவங்கள ஆட விட்டுட்டு திரும்பி இந்தியா வந்து சேஸ் பண்ணி ஈஸியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, இந்த மூணு மேட்சை பொறுத்த வரைக்குமே ஓவராலா வந்து நமக்கு பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா பேக் டு ஃபார்ம். ஸோ ஹர்திக் பாண்டியா மெயினா டீம்ல எடுத்ததே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பேட்டிங் அஸ் வெல் அஸ் பவுலிங்ல அவர் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. பெரிய அளவு பேட்டிங் அவருக்கு சான்ஸ் கிடைக்கலனாலுமே பவுலிங்ல நல்லா வந்து அவர் வந்து போட்டாரு. ஈவன் மெயினா வந்து என்ன சொல்றது, அந்த பாகிஸ்தானோட வந்து நம்ம வந்து ஒரு லோ டோட்டல் அடிச்சுட்டு நம்ம வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணோம். அப்போ அதுல வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஒரு பவுலிங்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. முக்கியமான விக்கெட்லாம் அவர் வந்து அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல வந்து எடுத்து கொடுத்தாரு. அதனாலதான் வந்து பாகிஸ்தானோட நம்மளால வந்து ஈஸியா வந்து ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா ஆஸ் யூஷுவல், பும்ரா வந்து ஒரு முக்கியமான கீ பிளேயர். அவர் அவருடைய வேலையை எப்போதும் போல பார்த்தாரு. அதே மாதிரி நம்மளுடைய ஹர்ஷ்தீப் சிங் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய சிராஜ் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபார்ம்ல நல்ல ஒரு பவுலிங் நம்மளால வந்து அவங்கள வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா அவங்களுடைய ரோலை வந்து அவங்க வந்து எப்போதும் போல வந்து பண்ணாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய வந்து சிக்கல்கள் வருது. ஏன்னா இப்ப வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்ல நம்ம வந்து எய்தர் சேஸ் பண்ணி ஜெயிச்சோம், இல்லைன்னா வந்து என்ன சொல்றது டிஃபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சோம். பட் இந்த சூப்பர் 8 மேட்சஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றது அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் பிச்சுக்கு போகுது. இத்தனை நாள் விளாட்னது USA பிச்சு. ஸோ அவங்க வந்து அசால்ட்டா 150+ எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ரீசெண்டா வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல கூட வெஸ்ட் இண்டீஸ் அரௌண்ட் 200+ வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அங்க கண்டிப்பா பேட்டிங்குடைய வந்து ஒரு பங்கு பெருசா இருக்கும். அங்க நம்ம பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது இருக்கு. ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல இந்த மூணு மேட்ச்லயுமே வந்து பெருசா அவங்களால வந்து பண்ண முடியல. ரோஹித் சர்மா வந்து பெருசா வந்து ஸ்கோர் பண்ணல. விராட் கோலி வந்து என்ன சொல்றது, ஒரு 5 பாலுக்கு மேல நிக்கல. அவரால் வந்து ஒரு டபுள் டிஜிட் ரன்னு கூட அவரால் வந்து எடுக்க முடியல. ஈவன் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த USA மேட்ச்ல அவர் வந்து கோல்டன் டக் ஆனாரு. அப்போ அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி வருது, என்ன அப்படின்னா ஓப்பனிங் ஒருவேளை விராட் கோலிக்கு செட் ஆகலையா. ஏன்னா IPL ஓப்பனிங் தான் பண்ணாரு, பட் இங்க வந்து ஓப்பனிங் செட் ஆகலையோ. அப்ப அவரை பழையபடி 1 டவுன்லயோ இல்ல இப்ப 1 டவுன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப் பண்ட் நல்லா பண்றாரு அப்படிங்கும்போது அவரை செகண்ட் டவுன்ல இறக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் நமக்கு வருது. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா, அவருமே வந்து பெருசா அடிக்கல, பட் அவர் எல்லா பாலுமே ஷார்ட் அடிச்சுதான் அவுட் ஆனார். ஸோ எப்போதும் போல என்ன சொல்றது, எப்போதுமே அவர் ஒரு மாதிரி அதிரடியா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஸோ 3 மேட்ச்லயுமே வந்து அவர் ஒரு மாதிரி ஷார்ட் அடிச்சுதான் அவுட் ஆனாரே தவிர அவர் ஒரு டிப் கேட்சோ இல்ல LBWஓ இல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகல. ஸோ எல்லாமே ஷார்ட் அடிச்சுதான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால ரோஹித் சர்மாவை பத்தி நமக்கு ஒரு பெரிய ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. கண்டிப்பா வரக்கூடிய மேட்சஸ்ல அவர் ஃபார்முக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். பின்னாடி ரிஷப் பண்ட் வந்து என்ன சொல்றது, எதிர்பாராத விதமா ரிஷப் பண்ட் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஏன்னா 1 டவுன்ல வந்து அவரை ஒரு ட்ரையல் பேசிஸ் தான் இறக்கி விட்டுருந்தாங்க. பட் அவர் ஒரு மேட்ச்ல 40 ரன் அடிச்சிருந்தாரு, இன்னொரு மேட்ச்ல 20 சம்திங் அடிச்சிருந்தாரு. ஏன்னா லோ ஸ்கோரிங் போது அந்த 40-20 ரன் பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்ச்ல அவர் அடிச்ச 40 ரன்னால கூட நம்ம வந்து ஜெயிச்சாத மாதிரி ஒரு சில மேட்சஸ் நமக்கு இருந்தது. ஸோ ரிஷப் பண்ட் வந்து என்ன சொல்றது, அவருடைய ரோல் அஸ் வெல் அஸ் ஒரு விக்கெட் கீப்பர் அஸ் வெல் அஸ் ஒரு பேட்ஸ்மேனா வந்து நல்லா பண்றாரு. அதுபோல் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. அதுவுமே அவருக்கு ஒரு லைஃப் கிடைச்சது. அந்த கடைசியா விளையாடின அந்த USA மேட்ச்ல வந்து அவருக்கு ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க, அதனாலதான் அவரால் அடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா அந்த மேட்ச்லயுமே அவரால் 50 அடிச்சிருக்க முடியாது. அரௌண்ட் 20-30 அவுட் ஆயிருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் நமக்கு ஃபார்முக்கு வருது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் 150-200 அந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது
சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்து அடிக்கணும், அதை அடிப்பாருங்கிறத நம்ம வந்து நம்புவோம். அதுக்கப்புறம் சொன்னோம்னா நம்ம சிவம் டூபே. ஸோ சிவன் டூபே வந்து என்ன சொல்றது, ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. ஒரு பெரிய லெவல்ல பேட்டிங்லோ பவுலிங்லோ ரெண்டுலையுமே வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அவருடைய பவுலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச்ல தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுலயுமே அவருடைய பவுலிங் ஒன்றும் பெருசா ஈடுபடல. பேட்டிங்கே அவர் 2 மேட்ச்ல அடிக்கல. கடைசி மேட்ச்ல அவருக்கு அகைன் அவர் ஒரு 30 ரன் என்னமோ அடிச்சிருந்தாரு லாஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏல. பட் அங்கேயுமே வந்து அவருடைய ஒரு டிப் கேட்ச் வந்து அங்க ஆள் இல்ல, ஸ்லிப் இருந்துன்னா அழகா டிப் கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால சிவம் டூபேவும் என்ன சொல்றது, என்ன பர்பஸ்க்காக அவரை வந்து டீம்ல எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இல்லை. அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எய்தர் சிவம் டூபேக்கு பதிலாக ரிங்கு சிங்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா 3 மேட்ச்லயுமே தொடர்ந்து வந்து சிவம் டூபே பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படிங்கும்போது ஆல்ரவுண்டராகவும் அவரால் பேட்டிங்லயும் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, சரி பவுலிங்லயும் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஈவன் கேட்ச் கூட அவர் டிராப் பண்ணாரு. அப்படிங்கும்போது ரிங்கு சிங்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட அபிப்பிராயமா இருக்கு. இப்ப நடக்க போகுது இல்லையா, இப்ப அடுத்தது நமக்கு நாளைக்கு 20ஆம் தேதி ஆப்கானிஸ்தானோட ஃபர்ஸ்ட் மேட்ச், அப்புறம் 22 பங்களாதேஷோட, அப்புறம் 24 ஆஸ்திரேலியாவோட. இந்த மாதிரி சூப்பர் 8 3 மேட்ச் கண்டினியூஸா இருக்கு. அதுல சிவம் டியூபேக்கு பதிலா நமக்கு ரிங்கு சிங்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நம்மளுடைய ஒரு கருத்தா இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஜெய்ஸ்வாலை வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு விராட் கோலியை மேபி ஃபர்ஸ்ட் டவுனோ செகண்ட் டவுனோ அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த என்ன சொல்றது சிவம் டியூபேக்கு பதிலா ஜெய்ஸ்வாலை உள்ள கொண்டு வந்து அப்படி கூட பண்ணலாம். சிவன் டியூபேக்கு பதிலா ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வந்தாருன்னா அந்த பேட்டிங் ஆர்டர் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ சூப்பர் 8ல எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். திரும்பி சிவன் டியூபே வச்சோ இல்ல விராட் கோலியை ஓப்பனிங்லயே திரும்பி இறக்கி விட்டோ நம்ம டீமுக்கு ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து தேவையில்லாது. ஏன்னா 3 மேட்ச் அப்சர்வ் பண்ணியாச்சு, 3 மேட்ச்லயும் வந்து பண்ணல. அப்படிங்கும்போது நம்ம விராட் கோலி டீம் விட்டு எடுன்னு சொல்ல அவரோட பொசிஷனை மாத்தலாம். அவருடைய ரெகுலர் பொசிஷன் 1 டவுன்லயே இல்ல செகண்ட் டவுன்லயே இறக்கலாம். அதே மாதிரி சிவம் டியூபேக்கு கண்டிப்பா வந்து எய்தர் ஜெய்ஸ்வாலோ இல்ல வந்து என்ன சொல்றது ரிங்கு சிங் மூலமாவோ அவருக்கு வந்து ரிப்ளேஸ் கொடுக்கலாம். எய்தர் வந்து இவங்க வந்து விராட் கோலியை மாத்த முடியாது, ஓப்பனிங் விராட் கோலி தான் வரணும் அப்படின்னு அவங்க அவ்வளவு நம்புறாங்க அப்படின்னா அப்ப டைரக்டா ரிங்கு சிங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல விராட் கோலிக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் பேட்டிங் பொசிஷன்ல அப்படின்னா ஜெய்ஸ்வால் அழகா ஓப்பனிங் இறக்கிட்டு திரும்பி வந்து சிவம் டியூபேயோட பொசிஷனை அப்படியே வந்து மாத்திக்கலாம். ஃபியூச்சர்ல வேணும்னா ரிங்கு சிங்கோ யாரை போடணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடுவில் சப்போஸ் ஜெய்ஸ்வாலால ஆட முடியல அப்படின்னா திரும்பி ஏதாவது மாத்தி கீத்து ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பர் 8 வந்து நமக்கு வந்து ரொம்ப குரூஷியலா இருக்க போது. யூஎஸ்ஏ அயர்லாந்து கனடா மாதிரி இருக்காது. கண்டிப்பா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் டஃப்பா வரும். ஏன்னா யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சு உள்ள வந்திருக்காங்க, அது பெரிய விஷயம். அப்ப எந்த அளவுக்கு டீம் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் எல்லாம் நம்ம ரொம்ப அசால்ட்டா நினைக்க முடியாது. ஏன்னா நியூசிலாந்து வந்து வெளியே போயிட்டாங்க இந்த வாட்டி, இதை விட்டு ஸ்ரீலங்கா வெளியே போயிட்டாங்க. அப்ப இவங்கெல்லாம் வெளியே போயிட்டு தான் வந்து ஆப்கானிஸ்தான் யூஎஸ்ஏ பங்களாதேஷ்லாம் வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா டஃபா இருக்கும். நம்ம அசால்ட்டா வந்து ஆப்கானிஸ்தானோ பங்களாதேஷோ நம்ம நினைக்க முடியாது. கண்டிப்பா அவங்களும் வந்து டஃப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் தேவையா? ஏன்னா அக்சர் பட்டேலும் ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜடேஜாவும் ஆல்ரவுண்டர். இப்ப 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் தேவையா? அதுக்கு பதிலாக வேற ஏதாவது குல்தீப் யாதவ்கோ இல்ல நம்ம சஹாலுக்கோ சான்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் பேட்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ உள்ள கரண்ட் டீம் உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் டியூபே. ஸோ ஆல்மோஸ்ட் 6 பேட்ஸ்மேன் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. ஸோ இது கூட 7th ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்டர் எய்தர் அக்சர் பட்டேல் ஆர் ஜடேஜானாலே நமக்கு வந்து போதும். ரிமைனிங் உள்ள 4 பேட்ஸ்மேன்லையும் வந்து பும்ராவும் ஜஸ்பின் நம்மளுடைய ஹர்ஷ்தீப் சிங்கும் ஓரளவுக்கு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ அது போதும். ஸோ 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர் நமக்கு தேவையா? அதே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு பதிலாக சஹாலுக்கோ இல்லை குல்தீப் யாதவுக்கோ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்ல ஒரு பெரிய ஒரு மிராக்கல் என்னன்னா, ஒரு பெரிய டீமா இருந்த நியூசிலாந்து வெளியே போயிட்டாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு டஃப்பான ஒரு டீமா இருக்கு நியூசிலாந்து. எப்பவுமே நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு டஃப்பான டீமா இருப்பாங்க. எப்படி நியூசிலாந்து வெளியே போனாங்கன்னு தெரியல, அது ஒரு ஆச்சரியமானது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு நல்லா விளையாடுற டீம் தான், ஸ்ரீலங்கா வெளியே போயிட்டாங்க. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா யூஎஸ்ஏ உள்ள வந்தது ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் அவங்க எல்லாம் உள்ள வந்தது ஒரு ஆச்சரியங்கள். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்டு கப்பா இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும்
இந்தியன் டீம் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆல் ரவுண்டா வந்து நமக்கு நல்லா பக்காவா இருக்கு. 1-2 பிளேயர்ஸ் அங்கங்க மிஸ் ஆறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் தேவையான மாற்றங்களை பண்ணா இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப்பை கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். பார்ப்போம். நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு வந்து என்ன சொல்றது, நாளைக்கு என்ன புதன்கிழமையா? ஆமா, புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட, திரும்பி வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு இவங்களோட இருக்கு, அது பேர் என்ன, பங்களாதேஷோட. அதுக்கப்புறம் சனிக்கிழமை விட்டு திரும்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு இவங்களோட இருக்கு. டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, சாரி, இன்னைக்கு புதன்கிழமை, தப்பா சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலி புதன்கிழமை. நாளைக்கு வியாழக்கிழமை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானோட இருக்கு. வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை வந்து நமக்கு பங்களாதேஷோட இருக்கு. திரும்பி ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை வந்து நமக்கு ஆஸ்திரேலியாவோட இருக்கு. ஸோ 3 மேட்சுமே நம்ம நல்லபடியா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்போம். நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி எய்தர் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்ல ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி விராட் கோலியோட பொசிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு சிவம் டியூபேக்கு மாத்திட்டு யாருக்காவது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பவுலிங்லயும் வந்து 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் தேவையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவுமே வந்து நல்லா போடுறாரு. ஸோ 4th பவுலரா அவரை வச்சுக்கிட்டு யாரா ஒரு ஸ்பின்னை வச்சுக்கிட்டு கூட அங்க கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை மேபி வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படியோ பார்ப்போம். நமக்கு கப்பை ஜெயிக்கணுங்கிறது நம்மளோட எய்ம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு எப்படி பண்றாங்க இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானோட, என்ன மாதிரி பண்றாங்க, வெஸ்ட் இண்டீஸோட பிட்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வீடியோலாம் அடுத்தது நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவும் கடந்து போகும், என்னும் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். குட் பை.